ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முழு தலையை இப்போ சாப்பிட்றோம். தலையை எடுத்துடலாமா? வந்துட்டா. வாவ், தலைவனை இறக்கியாச்சு. லைட்டாக அப்படியே டெக்கரேஷன் பண்ணிடுமா? வாவ், இந்த கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்கா? செம்மையாக இருக்குங்க கிரேவி. பார்க்குறப்ப அப்படியே பேசவே முடியல, அந்தளவுக்கு இதாகிட்டு இருக்குது. பாருங்கள் டெக்கரேஷன் பாருங்கள். தலைவருக்கு லைட்டாக குக்கும்பர், லெமன் பீசஸ், அடுத்து ஆனியன் பாருங்கள், அப்படியே லைட்டாக வெங்காயத்தை தூவி வேறு லெவலில் இருக்குங்க. லெமன் பாருங்கள், பார்க்கும்போதே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. மக்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்க மாதிரி இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும். பாருங்கள் இங்கேயும் கொத்தமல்லியை தூவி லைட்டாக என்ன பண்ணுறது ஏங்க. அந்த வெங்காயத்தை தொட்டு சாப்பிடும்போது கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபா, சொல்லவே முடியாது, பேசுகிறதுக்குலாம் டைம் இல்லை இப்போதைக்கு. எப்படி இருக்கா பாருங்க. வா, செம்மையாக இருக்கா? டெக்கரேஷன்னா இதுதாங்க டெக்கரேஷன். எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு மேலாம் காமிக்க முடியல நம்மளால், எச்சி ஊறு பயங்கரமா. ஆரம்பிச்சிடலாம். இந்த கிரேவியை சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. தக்காளியில் அந்த கிரேவியை எடுத்து சாப்பிடும்போது சொல்லவே முடியாது, பேசுகிறதுக்கு நோ டைம். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். இனிதே தொடக்கம். தொட்டால் அப்படியே பிச்சுட்டு வருதுங்க. நீங்கள் பாருங்களேன் அந்த கறியை எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பா, உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு பீஸ் அந்த ரெண்டாவது அந்த வெங்காயம் எடுத்து சாப்பிடும்போது அது ஒரு பயங்கர வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. தலைவனை ஓப்பன் பண்ணிடலாமா? பாருங்கள் தொட்டால் வருதுங்க அப்படியே. இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லை, அப்படியே கலண்டு வருது எல்லாமே. அந்தளவுக்கு நீட்டாக குக் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை அதில். பாருங்க எதுவுமே இல்லை, சும்மா அப்படியே தொட்டால் வேறு லெவலுங்க. பாருங்களேன். ஓ, துபாயில் அந்த மாதிரி அரபு கண்ட்ரிகள்லாம் இப்படி தாங்க சாப்பிட்றாங்க, நான் அதை பார்த்துருக்கேன். ஆனால் அங்கேயும் அப்படி பண்ணும்போது அப்படி தான் வரும், ஆனால் அதே மாதிரி வருது. அந்தளவுக்கு நீட்டாக குக்காக இருக்குது. அவங்க வந்து ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றாங்க, நம்ம வந்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்றோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்க வந்து கிரில் மாதிரி கம்பியில் குத்தி அப்படி கிரில் பண்ணுறாங்க, நம்ம வந்து தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம், அவ்வளோதான், மசாலா போட்டு.
செம்ம டேஸ்ட்டுங்க. அதில் இந்த வெங்காயத்தை வேறு இடையில டச்சருக்கு சாப்பிடும்போது சொல்ல வார்த்தையே இல்லை. எவ்வளோ டேஸ்ட் தெரியுமா? இதெல்லாம் ஃபீல் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். அப்பா அப்படியே பூ மாதிரி இருக்குங்க சாப்பிடும்போது. மெல்லவே வேண்டியதில்லை, அப்படியே தன்னால் உள்ளே போகுது. பாருங்கள், அந்த கிரேவியை லைட்டாக ஒரு டிப் அடித்து பாருங்க, கிரேவியை 2 டிப் அடித்து அப்படி வாயில் வச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு சாப்பிட்டா எங்கேயோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. தலைவன் வேறு லெவலுங்க. பாருங்க, அப்படியே கோல்டன் கலரில் மின்றாப்பில். டேஸ்ட்டு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ டேஸ்ட்டு, எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்படியே லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டு பாருங்க, லெமன் புழிஞ்சு சாப்பிட்டாவே அது ஒரு டேஸ்ட்டு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்றோம். பாதி காலி. எப்படி பாருங்க, அப்படியே தொட்டவனை பிச்சுட்டு வருதா பாருங்க, அப்படியே கலண்டு வருதுங்க. அந்த லெமன் புழிஞ்ச இடத்துலலாம் அது ஒரு மாதிரி, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குதுங்க. வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய சாப்பிட்ருக்கோம், குழம்பு வச்சு ஃப்ரைலாம் வச்சு சாப்பிட்ருக்கோம். பட் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. இது பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முழு தலையை அப்படியே பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதில் அல்டிமேட்டு இந்த கிரேவியில் இந்த ஆனியன் தொட்டு சாப்பிடும்போது அது அதை விட இருக்குது. இங்கே பாருங்கள், இது வெள்ளரிக்காய் குக்கும்பர். செம்மையாக இருக்குங்க. மேலே வேறு லெவல். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. வீட்டில் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த கிரேவியில் டிப் பண்ண அந்த வெள்ளரிக்காய், அதில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணி உள்ளே போகும்போது அட்டா 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 அட்டா. அடுத்து முக்கியமான தலைவன் ஒருத்தன் உள்ளேருந்து எடுக்கணும். அதுக்காக தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். பாருங்கள், அப்படியே தொட்டால் பிச்சுட்டு வருதா, அந்தளவுக்கு குக் ஆகிடுச்சுங்க. சூப்பராக. முக்கியமான ஒரு ஆளை தேடிட்டுருக்கோம். பாருங்க, அப்படி தொட்டோம்னா வருது கையோட. வந்துட்டா. கண்ணு யாருக்கு பிடிக்கும்னு தெரியல, கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, அப்படியே தொட்டால் பிச்சுட்டு வருதுங்க. கண்ணு மடலோடு வருது. இதுதாங்க கண்ணு. எப்படி இருக்குங்க பாருங்க, கண்ணு வேறு லெவலில் இருக்குங்க. கண் டேஸ்ட் அப்பா. வெரி நைஸ். அந்த கண்ணுக்கு பக்கத்தில் உள்ள அந்த தசையெல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டுங்க. தசை, ரெண்டாவது அந்த அந்த மீட்டு ப்ளஸ் ஆனியன் ப்ளஸ் குக்கும்பர்
ப்ளஸ் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் வச்சு கிரேவியில் டிப் அடித்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமே. வாவ், அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. இன்னொரு கண்ணை நோண்டிடலாமா? எடுத்தாச்சு எடுத்தாச்சு எடுத்தாச்சு, வந்துருச்சுங்க. வந்துட்டாப்ல வந்துட்டாப்ல வந்துட்டாப்ல. கண் யாராருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தெய்வங்களே. பாருங்க தாங்க கண் அல்டிமேட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க தொட்டால் அப்படியே வருது கலண்டு. நிறைய பேர் திட்டுவீங்கன்னு தெரியும், நீலாம் மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்கிறதுனால மனுஷனே இல்லை, நானே சொல்கிறேன். பாருங்கள் அந்த வெங்காயத்தோட அந்த பீஸை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னத்தங்க கொண்டு போகிறேன், ஒன்றுமே கொண்டு போக போகிறதில்ல. இதுதான் மிச்சம். பார்த்தீங்களா, அப்படி சந்தோஷமாக சாப்பிட்டு ஜாலியாக இருக்குங்க எல்லோரும். இன்னொரு ஆள் முக்கியமான ஆளை தேடிட்டு இருக்கேன், அவருக்காக தான் வெயிட்டிங். இப்போ காமிக்கிற பாருங்க, அவர் உருவாப்பில் பாருங்க. இப்போ அவர் தான் முக்கியமான ஆள், எல்லாத்தையும் விட பாஸ் அவர் தான். அந்த பாஸ் தான் தேடிட்டுருக்கேன். அந்த பாஸ் மட்டும் வந்துட்டார்னா இப்போ காமிக்கிற பாருங்க, அந்த பாஸ் வேறு லெவலில் இருப்பாப்புல. பாஸ் இப்போ அவர் ரொம்ப நேக்காக எடுக்கணும், அவசரப்பட்டோம்னா வேலைக்கு ஆகாது. அவரை இப்படி மெதுவாக அப்படியே இது பண்ணணும். அவ்வளோதாங்க, வந்துட்டாருங்க நம்ம ஆள் வந்துட்டாருங்க. இந்த இருக்கார் பாருங்க, அவர் தாங்க பாஸ். எப்படி இருக்கார் பாருங்க, இவர் தாங்க பாஸு, இவர் தாங்க. வா, எப்படி இருக்கார் பாருங்க, இவர் தாங்க பாஸு. அப்பா, எப்படிங்க இருக்கார் பாஸு, சொல்லலாம் முடியாதுங்க, இப்போதைக்கு பேசலாம் வாய்ப்பில்லை. பேசுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. இப்போ அவர் தான் பாஸ். பாஸ்கார் தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங். அவரை ரொம்ப நேக்காக எடுக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி உடஞ்சிருவாப்புல. அதனால் கொஞ்சம் அப்படியே டைம் ஆகி போயிடுச்சு. அந்த வந்துட்டாப்பில் வருங்க, வந்துட்டாப்பில். இந்த நண்டு பொந்துகளை கையை விட்டு பிடிப்போம்ல, அந்த மாதிரி எடுக்கணும். வர மெதுவாக எடுக்கணும், அவசரப்பட்டால் வேலைக்கு ஆகாது. வந்துட்டாப்லையா, இங்கே அவசரமே படக்கூடாது, பொறுமையாக எடுக்கணும். வர அப்போ தான் அவர் வருவாப்புல கரெக்டாக. கிரிப் இல்லைங்க கையில். வந்துட்டாப்லங்க தலைவர். வந்தாச்சு. அவர் தாங்க, இவரே தான். ஒரு பீஸ் மிச்சம் போயிடக்கூடாது, ஒன்று விடாமல் எடுத்துடணும். வெத்திலா ஒரு பிசிறு கூட அதில் ஒட்டக்கூடாது.
வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்குது. வேற மாதிரி வேற மாதிரி. அப்பப்போ டச்சுக்கு வந்து நம்ம வெள்ளரிக்காயை சேர்த்துக்கணும். ஒரே மாதிரி போனோம்னா சூட் ஆகாது. கொஞ்சம் அப்படி டச்சிங்க்கு அப்படியே வெள்ளரிக்காயை சேர்த்துக்கிட்டோம்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவிக்கும் அந்த வெள்ளரிக்காயை டச் பண்ணி சாப்பிட்றதுக்கும் என்னத்தை சொல்ல, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. டே விட்றா போதுண்டா, ஒன்றுமே இல்லாமல் இப்படி நோண்டி நோண்டி திங்கப்பா. மனுஷனடா நீ தான். பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை. எலும்பையும் தின்றுவான் போருக்கு நம்மளுக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. எலும்பெல்லாம் திங்க மாட்டாங்க. இங்கே பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக காம்பினேஷனாக. ஏப்பா தின்னுப்பா, ஏன் இங்கே காமிக்கிற? இருக்கிறவனை பூரா எச்சி ஒரு வாயை பார்த்துட்ருக்காங்க. நீ வேறு காமிக்காமல் திங்க மாட்டியாப்பா. ஒரு தலையும் தின்னு முடிச்சிட்டானுங்க அம்மாளு. மொத்தாடியோ, ஏண்டா ஒரு தலையை எடுத்தாலும் ஒரு குடும்பமே திங்கிறாங்க, நீ ஒரே ஆளாக உட்காந்து ஒரு தலையை திங்கினீங்கன்னா என்ன ஜென்மம்னு தெரியலையே அப்படின்னு மைண்ட் வாஷ் நிறைய பேருக்கு ஓடும் பார்க்குற டிக்கெட்டுகளுக்கு. ஓ, லெமன் புளிஞ்சு தான் சாப்பிடுவாப்புல. லெமன் புளிஞ்சு அதில் வந்து 2 ஆனியன் வச்சு சாப்பிடுப்பா. அத்தாடியோ அத்தா, என்னங்க எப்படி இருக்குது? இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அத்தாடியோ, தம்பி அது பல்லுப்பா, அதையும் தின்றாத, மேற்கொண்டு ஜீரணமாகாது. செம்ம டேஸ்ட்டுங்க. லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் எல்லோரும். சிங்கிளாக இல்லாமல் இந்த மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வயிற்றறிச்சலாக இருக்குது ஒரே ஆளாக உட்காந்து திங்கிறோம்னு சொல்லிட்டு. என்னங்க, ஒரு தலையை தின்னு முடிச்சுட்டாங்க நம்மளுக்கு. இன்னும் ஆசை தீரலையே அவனுக்கு? ஒன்றுமே இல்லைங்க, ஆட்டு பல்ல தவிர்த்து எலும்புச்சம்பளத்தை கூட விட மாட்டேங்கானப்பா மனுஷன். அத்தாடியோ, அது எலும்புப்பா, அதையும் தின்றாரு. சாப்பாட்டு ரமனுக்கே டப் கொடுப்பான் போட்டிருக்கேன் மாலு. இங்கே அது எலும்புப்பா. போட்டிருப்பா, நல்லா இருக்கு. அது எலும்பு. அது இலையும் தின்றான். ஏன் ஒன்றும் இல்லை அங்கிட்ட, ஒன்றும் இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. தலைவன் மாதிரி தேடுறாப்புல. அப்படி போடு, இன்னும் 10 லெவல் இருக்கு.
இன்னும் முடியலையா? அப்படியே லைட்டாக ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு மறுபடிக்கும் சோறா? அட சண்டாளா! பாடுறா, சாப்பாடு வச்சு அது மேலே மட்டன் வச்சு அது மேலே ஆனியனை வச்சு அது மேலே வெள்ளரிக்காயை வச்சு எப்படி பாப்பெல்லாம் க்ரியேட் பண்ண முடியுதுன்னு தெரியலையப்பா அவங்கனால. மறுபடிக்கும் என்னத்தை எடுக்கிறேன்? மறுபடிக்கும் அதே மாதிரியா? சரி பாடுறா. அதையும் வச்சுருப்பா, ஒன்றும் மிச்சம் வைக்கக்கூடாது. எங்களுக்கு வேணாம், நீனே சாப்பிட்டுக்க. ஒரு தலையும் தின்னு அது போக மறுபடியும் சாப்பாடா? எவ்வளோ பெரிய வயிறாக இருக்குன்னு தெரியலையேப்பா. அத்தாடியோ! அங்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, முடிஞ்சிச்சு எல்லாம். ஃபீல் பண்ணுறாப்புல போல நம்ம ஆள். வெங்காயம் அதையும் விட்டுறக்கூடாது. நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு. அப்படிதாப்பா. எத்தனை பேர் திட்ட போகிறாங்க இதில், வகுத்தில் இளவுலுன்னு சொல்ல போகிறாங்களா? தலைவர் பார்க்குற பார்த்தா அடுத்த ரவுண்டு போவார் போலையே. இல்லை இல்லை இல்லை, தேங்கிட்டாப்புல, இனி திங்க முடியாது. பிசுறு கூட விட மாட்டேங்கிறாப்லையேப்பா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சில்லப்பா. பார்க்குறத பார்த்தா இன்னமும் இருக்கும் போலையே. அங்கே ஒன்றும் இல்லை, அதில் ஆட்டு பல் ஒன்று விட்றாப்புல இல்லையப்பா, எல்லாம் கிண்டி கிளங்கெடுக்கிறாப்புலையே. என்னமோ பேச வர்றாப்புல. மறுபடிக்கும் வெளில இருக்காயா? ஏங்க அந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது கிரேவியில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னும் ஏதோ தேடுறாப்புல. அவ்வளோதானே? மறுபடிக்குமா? இது என்னது, தயிரா? ஓ, சோறு ப்ளஸ் மோர். ஆத்தாடி, பிளேட்ரு ரொம்ப சின்ன பிளேட்டாக இருக்கா, அதனால் சாப்பிடும்போது கொஞ்சம் சிந்துது.
ஃபைனல் டச்சு அந்த மோரில் சாப்பிடும்போது வர்ற ஃபீல் இருக்கு, அது ஒரு வித்தியாசமான ஃபீலுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் மோரில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி தலைவன் அந்த மோர் மட்டும்தான் நிற்பாப்புல. லைட்டாக அந்த கிரேவியும் அதில் டச் ஆகி அந்த மோர் ப்ளஸ் அந்த சோறு ப்ளஸ் அந்த கிரேவி எல்லாம் கலந்து சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குது பாருங்க. சாதாரணமாக மோர் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் அந்த லைட்டாக அந்த கிரேவி அந்த ஸ்மெல்லோட அந்த மோர் ப்ளஸ் புளிப்பு அந்த உப்பு அந்த சாப்பாடு, அது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. இதையும் முடிச்சிட்டா அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், யாரும் திட்டாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். போதும் போதும், அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கணுமா? வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமான ஒரு தலையோடு உங்களை மீட் பண்ணுறேன். உங்களை விஎஸ்கே. பாய்.